எவ்ரி இயர் கோல் செட் பண்ணுறோம், ஆனால் அது அச்சீவ் ஆகுதுன்னா தெரியாது. 2026 இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம் கிரியேட்டிங் மை 2026 விஷன் போர்ட் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். வெல்கம் டு மை சேனல். நான் எப்படி பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி என்னோடய விஷன் போர்டை க்ரியேட் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் 1, பி கிளியர் அபவுட் யுவர் கோல்ஸ். இந்த வருஷம் நீங்கள் என்னெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஒரு நோட் புக்ஸில் வந்து எழுதி வைங்க. கெரியரில் நம்ம இதை அச்சீவ் பண்ணணும், அப்புறம் இந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸு, ரெஸ்ட்ரிக்டட் டயட் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் இந்த பிளேஸ்க்கெலாம் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிருப்போம். அது இந்த மாதிரி இந்த இயரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்ச கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண ஒரு குட்டி மோட்டிவேஷனுக்காண்டி சின்ன சின்ன பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லைக் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன், அந்த மாதிரி எல்லாம். இப்போ நான் ஒரு கிரிஞ்சான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்ட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளோட கோல்ஸ் ரிலேட்டடாக உள்ள இமேஜஸ் அது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா பின்ட்ரெஸ்ட்டில் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். நான் என்ன செஞ்சேன்னா பின்ட்ரெஸ்ட்லேயே கலெக்ட் பண்ணி பின்ட்ரெஸ்ட்லேயும் வந்து கொலாஜ் போட்டேன். எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பின்ட்ரெஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கீழே +ன்ற சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா கொலாஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். நான் வந்து பேக்ரவுண்டுக்கு இந்த ஒயிட் கலரில் உள்ள மாதிரி ஒரு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அப்புறம் அதில் நான் வந்து விஷன் போர்டுன்ட்டு வந்து சர்ச் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு நிறைய விஷன் போர்டுன்ற ஆப்ஷன் வரும். நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணால் இதை சூஸ் பண்ணிவிட்டு அது தானாகவே கட் ஆகிடும். கட் ஆகிட்டு ஆடுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும், உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ. அண்ட் தென் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கரியர் சொல்லியிருந்தேன், நான் கரியர் ரிலேட்டடான விஷன் போர்டு தேடுறேன். இது நிறைய வரும். சப்போஸ் இப்போ நான் வந்து ஜாப் தேடிட்டுருக்கேன், இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஜாப் ரிலேட்டடாக உள்ள மாதிரி ஒரு இது அதுலேயே வந்துச்சு ஜாப் ஆஃபர் ரிலேட்டட். ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதில் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த இது ரிலேட்டடாக ஒரு 2 to 3 இமேஜஸ் போட்டால் நல்லாயிருக்கும். நான் இன்னொரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது தான் அதுவும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட. நீங்கள் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, இல்லாட்டி கண்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த இயரில் அப்படின்னா அது ரிலேட்டடாக உள்ள இமேஜஸையும் வந்து நீங்கள் உங்களோட விஷன் போர்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கண்டென்ட் க்ரியேட்டர்னு அடிக்கிறேன், நிறைய இது வருதா, அது நான் இந்த இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து இதை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் அது ரிலேட்டடாக 2 to 3 இமேஜஸ் போடணுன்னு சொல்லியிருந்தேன்னா அதுதான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போது யூடியூப்பில் 22 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் இந்த இயர் எண்டில் வந்து ஒரு 10K ரீச் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் 10Kன்ற இதை இமேஜஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன எதுவுமே கிளிக் ஆகலை. சரி பார்ப்போம். இந்த இது அப்பாடா. நெக்ஸ்ட் டாபிக் மணி. நம்ம இந்த வருஷம் இவ்வளோவாவது சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அண்ட் தென் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் அந்த மாதிரியெல்லாம். ஸோ நான் வந்து சேவிங்ஸ் பண்ணணுன்ட்டு இந்த வருஷத்துலேருந்து இருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு பிக்கி பேங்க் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட இதை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து கோல்டில் வாங்கலாம். ஏதாச்சும் கோல்டில் ஒரு ப்ரேஸ்லெட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ரிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் எது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து விஷன் போர்டில் வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் நிறைய இமேஜஸ் வருது. நான் வந்து எது வாங்கலான்ட்டு இருக்கிறேன்னா பார்க்கலாம். ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த ப்ரேஸ்லெட் இமேஜஸ் இருக்கா, இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னோடய விஷன் போர்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஒரே ஏரியா ஃபுல்லாமே வைப்பாங்க. நான் வந்து ரேண்டமாக தான் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸு, டயட் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஹெல்த்துன்னு டைப் பண்ணோன்னே நிறைய வருது. நான் அதில் வந்து டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ இந்த மாதிரி இமேஜஸையும் எடுத்து என்னோடய விஷன் போர்டில் போட்டு வச்சுக்கிறேன். என்ன இடத்துல இந்த இடம் கரெக்டாக இருக்கும். வச்சாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் நான் இங்கெல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும்ல, அதுக்கு நான் ட்ராவல்னு போட்டால் நிறைய இமேஜஸ் வருது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாரிஸில் உள்ள ஈஃபல் டவர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து எங்கே வைக்கலாம், சரி இங்கே வைப்போம். ஓகே, இதுவும் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹெல்த்துன்னு சொல்லியிருந்தோம்ல, ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுனா ஒரு மாதிரி ஃபிட்னஸாக இருக்கிறது தான்.
ஸோ நான் வந்து ஃபிட்னஸாக இருக்கிறதுக்காண்டி ஜிம் இமேஜஸ் எல்லாத்துலேயுமே ஜிம் போகணும் அப்படின்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த வருஷம் பண்ணலான்னு இருக்கிறேன். அதையும் நான் வந்து இந்த இமேஜ் க்யூட்டாக இருக்குது, என்ன இது க்ராப் ஆகலை, சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஜிம். இப்போ இது க்யூட்டாக கட் ஆகிடுச்சு. இது நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் கொடுத்துக்கிறேன். இது எந்த இடத்துல வைக்கிறா, இந்த இடத்துல வைப்போம். இது நல்லா இருக்குது. இந்த இயர் நல்லா ஸ்கின் கேர்லாம் பண்ணி நல்லா க்ளோ ஆகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக உள்ள இமேஜஸை நீங்கள் வந்து உங்கள் விஷன் போர்டில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாபிஸ் அல்லது புதுசாக ஒரு ஹேபிட்ஸ் வளர்த்துக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதையும் வந்து உங்களோட விஷன் போர்டில் இது பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இயர் என்ன நினச்சேன்னா நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ ரீடிங் புக்ஸ்னு அடித்தா நிறைய வரும். நான் வந்து பர்டிகுலராக இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணி இதையும் வந்து என்னோடய விஷன் போர்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து விஷன் போர்டில் இன்னும் நிறைய வைப்பாங்க, இந்த சுற்றி இப்படி. நான் வந்து இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு காட்டுறக்காண்டி வச்சுருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா க்ரியேட் பண்ணுற விஷன் போர்டில் டெய்லியும் ஒரு 2 to 3 minutes ஆகுது ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வாலில் பேஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வால்பேப்பராகவும் செட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கு எப்படி பண்ணணும்னா மேலே நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஷேவிங்ஸ்னு வரும். அதில் வந்து கீழே க்ரியேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துட்டா உங்களோட ப்ரொஃபைலில் சேவ் ஆயிரும். அதை எப்படி பண்ணணும்னா அந்த லாஸ்ட்டாக ஒன்று இருக்கா, அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் 3 dots இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ்னு வரும். உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் ஆயிரும். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.